friends, in this video we will talk about tag பத்தி ஒரு சின்ன intro பார்த்துடலாம். So இது tag folder. இது வந்து நீங்க default tray-ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அப்படி இல்ல அப்படினா Windows-ல default tray இதுல போய்ட்டு நீங்க tag-ஐ டிக் பண்ணிக்கலாம். ஓகே? So இப்போ இங்க ரெண்டு ஷேப் இருக்கு. So இந்த ரெண்டு ஷேப் வந்து நான் tag-க்குள்ள கொண்டு வரணும். So first நான் tag-ஐ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். add tag அப்படினு கொடுக்கிறேன். tagன்றது வேற ஒண்ணும் இல்ல older versionல லேயர்ஸா இருந்தது சோ இப்போ tagனு நேம் மாறி இருக்கு சோ இங்க பாக்ஸ் அப்படினு கொடுக்கிறேன் என்டர் பண்ணிறேன் சோ இப்போ இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணி என்டிட்டி இன்ஃபோ குள்ள போய்ட்டு இந்த tag வந்து அன்டேக்ட்ல இருக்கு அத வந்து நான் பாக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணாக்கா சோ இப்போ இது பண்ணும்போது நமக்கு பாக்ஸ் வந்துரும் சோ இத வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் அன்ஹைட் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சோ பெரிய நம்ம பில்டிங் கிரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த கண்ட்ரோல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஹைட் இருந்துனா நம்ம அத வந்து மறைச்சி அதுக்குள்ள போய்ட்டு நம்ம டிரா பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ண முடியும் சோ பெரிய பில்டிங் டிரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த tag folder ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ இந்த சிலிண்டரை வந்து இன்னொரு tagல நான் வந்து பண்ணனும் சோ இன்னொரு tag வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சிலிண்டர் சோ அகைன் இன்னொரு tag வந்து கிளிக் பண்ணிட்டதால வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் வந்து சிலிண்டர் tagல சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகே சோ இப்போ இந்த சிலிண்டரை நீங்க ஆன் ஆஃப் பண்ணீங்க அப்படினா சிலிண்டர் tag வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு இப்போ இந்த tag 1 வந்து அடிஷனலா இருக்கு அது தேவையில்லை சோ என்ன பண்ணுங்க இந்த இடத்துல இந்த ஒரு arrow symbol இருக்கு இல்லையா இத நீங்க கிளிக் பண்ணி purge அப்படினு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த tagலாம் எம்ப்டியா இருக்கோ அது எல்லாமே போய்டும் ஓகே அதுக்கு அப்புறம் இந்த tagல ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து tag folder வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ tag folder இப்போ வந்து tag folder-ஓட நேம் வந்து shapes அப்படினு சொல்லி கொடுக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ இந்த tag-க்குள்ள எந்தெந்தெல்லாம் வரணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ இந்த சிலிண்டர் இதுக்குள்ள இருக்கா சோ இந்த பாக்ஸையும் தூக்கி இந்த ஃபோல்டருக்குள்ளேயே மூவ் பண்ணிக்கலாம் சோ இந்த ரெண்டுமே வந்து இப்போ ஷேப்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்துருச்சு சோ நம்ம வந்து இது ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் சோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லாமே நம்ம சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சோ ஒரேடியா நம்ம வந்து ஆஃப் பண்ணோம் அப்படினா ஆஃப் ஆயிடும் ஆன் ஆயிடும் அப்படி இல்லை அப்படினா இண்டிவிஜுவலாவும் நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது அது ஒரு ஃபோல்டரா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கானது செகண்ட் ஃப்ளோர்க்கானது அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சோ நம்மளுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது தான் சோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ஓகே அதுக்கு அப்புறம் இதல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பண்ணலாம் அப்படினா சோ இந்த இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல நமக்கு கலர் பை tag அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இங்க என்ன கலர் இருக்கோ இப்போ இந்த இடத்துல நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படினா அந்த கலர் வந்து அங்க செட் ஆக்கி கொடுத்துட்டு சோ அந்த நம்ம வந்து கலர் இது வந்து ஒரு டெம்பரரியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம இந்த கலர் பை tag கொடுக்கலாம் இத நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டோம்னா போய்டும் ஓகே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து புதுசா ஒரு tag வந்து கிரியேட் பண்ணி அந்த tag நம்ம வரையணும் அப்படினா அது எப்படி பண்ணலாம் அப்படினா சோ ஒரு tag கிரியேட் பண்ணிக்கிறேன் tag 1 அப்படி இருக்கட்டும் சோ இப்போ இந்த பென்சில் சிம்பிள் எந்த இடத்துல இருக்கோ அந்த சிம்பிள் எந்த tagல இருக்கோ அந்த tag தான் நம்ம இப்போ வரையறோம்னு அர்த்தம் சோ இப்போ அன்டேக்ட்ல இருக்கு நான் வந்து இத வந்து இப்போ இந்த tag 1ல நான் சேஞ்ச் பண்றேன் சோ இப்போ நான் என்ன டிரா பண்ணாலும் சோ இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன் ஏதோ ஒரு ஷேப் டிரா பண்றேன் அப்படினா சோ இது நீ எது டச் பண்ணி பார்த்தாலும் அது tag 1ல இருக்கும் சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம இந்த tag 1ல தான் அந்த சிம்பிள் அந்த பென்சில் சிம்பிள் இருக்குறதுனால நம்ம என்ன டிரா பண்ணாலும் அது ஃபுல்லா அந்த tagல வந்துரும் சோ இந்த மாதிரி நீங்க tag கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமும் டிரா பண்ணலாம் அப்படி இல்லனா டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறமும் tagல மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டு விதமாவும் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் முக்கியமா இன்னும் வேற என்ன அப்படினா சோ இப்போ இந்த tagல நம்ம லைன் டைப்பையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சோ இப்போ வந்து நான் டாட் கொடுத்தனா இது அப்படியே டாட் மாறிடும் சோ என்ன லைன் டைப் வேணாலும் நம்ம இதல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சோ அந்த ஷேப்க்கு ஓகே சோ இப்போ இது நார்மல் ஆக்கிட்டேன் சோ இப்போ இதல வந்து நான் பார்த்தேனா இந்த ஷேப் கொடுத்தனா அப்படியே அதுக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும் சோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சோ tagல மெயினா இதுதான் அதுக்கு அப்புறம் இன்னும் முக்கியமா என்ன அப்படினா நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும் அதாவது இப்போ நிறைய ஒரு 50க்கு மேல ஒரு tag இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படினா நிறைய இருக்கு சோ அப்ப நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு பாக்ஸ் tag வேணும் அப்படினா பாக்ஸ்னு டைப் பண்ணா வந்துரும் அதே மாதிரி இப்போ சிலிண்டர் அப்படினா சீன் டைப் பண்ணும்போது நமக்கு அது ஷோ ஆகுது சோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணியும் பார்த்துக்க முடியும் சோ tagல இவ்வளவுதான்
ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டேக் ஃபோல்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.